நாடு வங்குரோப்படைந்த நிலையில் இருந்து பொறுப்பேற்ற போதும் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய முகாமைத்துவமும் ஜனாதிபதி அவர்களுடைய முகாமைத்துவத்தின் கீழ் இன்றைக்கு நாடு ஓரளவு நிமிர்ந்து பெருமூச்சு விடுகின்ற நிலைமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும். அது பொருளாதார ரீதியாக ஓரளவு ஸ்திரமான நிலைமை உருவாகி இருக்கின்றது. மறுபுறத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு டாலர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ரூபாயின் மதிப்பிறக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதை போன்று பங்குச்சந்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்துமே இன்றைக்கு ஒரு ஸ்டேபிளான நிலையான ஸ்திரமான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள், இதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதிகள் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், ஒரு ஜனாதிபதிக்கான செலவு தொகையை நாங்கள் பார்க்கின்ற போது 38,000 மில்லியன் ரூபாய் கடந்த 2024 ஆண்டு முன்னர் இருந்த ஜனாதிபதி. 2025 ஆண்டு எங்களுடைய ஜனாதிபதிக்கு வெறும் 3,000 மில்லியன் ரூபாய் செலவு. அப்படியானால் பெரிய மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கும். அந்த மாற்றம் நிகழ்வதற்கான காரணம் என்னவென்றால் வேறு எதுவுமல்ல, இதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதிகளுடைய ஆலோசகர்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது 39 பேர் இருந்ததாக கூறப்படுகின்றது. அவர்களுக்கு வெறுமனே அவர்களை பராமரிப்பதற்காக வேண்டியே இந்த பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மக்களுடைய வரிப்பணத்தில் வாழ்ந்து சொகுசை கண்டவர்களாகவே முன்னைய ஆலோசகர்கள் இருக்கின்றார்கள் என்பது தெரிய வரும். வரவு செலவு திட்ட விவாதம் முடிவுக்குள்ளே மலையத்தை பொறுத்தவரையிலே தெளிவான முறையிலே இந்த 7 பேச்சா 10 பேச்சா தரிவிடா இல்லையா என்ற பதிலே சொல்ல வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுக்கிறேன். காரணம் என்னவென்றால், நாங்கள் பயணத்தை ஆரம்பித்து விட்டோம், மலையத்திலே போராடி ஆரம்பித்திருக்கிறோம், சும்மா கிடைக்கவில்லை எதுவுமே. ஆகவே நாங்கள் போராடி பெற்றிருக்கிறோம். பயணத்தை ஆரம்பித்த பயணத்தை முன் கொண்டு செல்லுங்கள். யார் புதிதாக வெட்டி பறிக்க தேவையில்லை. பயணத்தை தொடர்ந்தாலே போதும். செய்யுங்கள், தொடர்ந்து செய்யுங்கள். அதை அதே போலத்தான் அரசியலை பொறுத்தவரைக்கும் அப்படித்தான். வடகிழக்கு மக்கள், ஈழத்தமிழ் சகோதரர்கள் உங்கள் நம்பி வாக்களித்திருக்கின்றார்கள். நல்ல விஷயம் தானே, அது நல்ல விஷயம் தானே. ஆனால் நம்பிக்கை நிறைவேற்றுங்கள். நீங்கள் குறிப்பாக இன்றைய அரசியல் வரக்கூடிய மாகாண சபை தேர்தல் நடத்தி மாகாண சபை அதிகார பகிர்வை செய்யுங்கள். எமது தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இனப்படுகொலை என்பது இந்த நாட்டிலே அரங்கேறி இருக்கின்றது. இனப்படுகொலை என்பது இனம் சார்ந்த ரீதியில் மட்டுமல்லாமல் எங்களது மொழி சார்ந்த ரீதியிலும், எங்களது கலை கலாச்சாரம் சார்ந்த ரீதியிலும், எங்களது இடம் சார்ந்த ரீதியிலும், எங்களது அடையாளம் சார்ந்த ரீதியிலும் எங்களுக்கான அந்த இன அழிப்பு என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றது. இதற்கான நீதியை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். காரணகர்த்தாவாக இருந்தவர்கள் நிச்சயமாக